பிரைஸ் லார்ட் பிசினஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் வந்து பார்க்குறோம். கர்த்தர் உங்களை தற்போது எந்த காலத்தின் வழியா நடத்துகிறார் என்பதை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிகிறதா? அதாவது ஆண்டவர் நம்மள ஒரு சீசன் வழியா நடத்துவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீசன் இருக்கும். நான் போற இதே சீசன் தான் இவங்க போவாங்கன்னு கூட சொல்ல முடியாது. வேற ஒரு சீசன்ல கூட போகலாம், நான் ஒரு சீசன்ல போகலாம். ஆனா அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொன்ன வசனம் இது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்களேன், அந்த நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, என் உயிர் போக வேண்டிய ஒரு அந்த லாஸ்ட் மரணம் எண்டிங், என்னுடைய பூமியில வாழ்றதா என்னோட வாழ்க்கையினுடைய எண்டிங் வந்து வந்துருச்சு. அவரே கணிக்கிறார், இதுதான் நம்மளுடைய எண்டிங். ஆர்டரே ஒருவேளை வெளிப்படுத்தி கொடுத்தாரா என்னங்கிறதுல, ஆனா அவர் கரெக்டா கணிச்சார். சீசன், என் மரணத்துக்கான சீசன் வந்துருச்சு அப்படின்றத அவர் கண்டிச்சிட்டார். அது எவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லானது தெரியுமா? நம்ம வந்து அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஓகே நான் மரணத்துக்கு ரெடியா போறேன் அப்படின்னா அடுத்தடுத்த வேலையில பார்த்துட்டு ஓகே நம்ம சமாதானமா நம்ம இந்த உலகத்தை விட்டு இருதயத்தை பக்குவப்படுத்திக்கலாம். பொதுவாவே நம்ம என்ன சீசன்ல போறோம் அப்படிங்கறது தெரிஞ்சாலே ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, அது வந்து பாசிட்டிவான சீசனா இருந்தாலும் சரி, அது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சீசனா இருந்தாலும் சரி, பட் அந்த சீசன்ல நம்ம முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா, கண்டுபிடிச்சிட்டோம், முன்னாடியே இல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மனதளவுல பக்குவப்பட்டுக்கலாம். மனதுல பக்குவப்படுறதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனதுல ஒரு விஷயத்துக்கு பக்குவம் இல்லாதனாலதான் நிறைய நேரம் பிரச்சனைகள் வந்து பூதாகரமா நமக்கு அப்பப்ப வெடிக்கிற மாதிரியே நமக்கு இருக்கு. ஒரு விஷயத்துக்கு நம்ம மனதுல பக்குவப்பட்ட இவரெல்லாம் பக்குவப்பட்டு அவர் லெட்டர் எழுதியே கொடுத்துட்டாரு பாருங்களேன். இவ்வளவுதான்ப்பா இந்த சீசன், இன்னும் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு காலம் தான், ஒரு மாசமோ 2 மாசமோ 1 வருஷமோ என்னன்னு எனக்கு தெரியாது, 6 மாசமோ இல்ல 2 நாளோ 1 நாளோ எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனாலும் இதுதான் என்னுடைய எண்டிங். மனசுல நானும் பக்குவப்பட்டுட்டேன், நீங்களும் பக்குவப்பட்டுக்கோங்கிற லெவலுக்கு அவர் வந்து சொல்ல வந்துட்டாரு. அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம சீசன் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுதான் ஒண்ணு வசனங்கள் மூலமாவோ வார்த்தைகள் மூலமாவோ எப்பயுமே நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து அந்த இதை வந்து நம்ம கேட்டு பெற்றுக்கணும். ஆண்டவரே, நான் எந்த சீசன் வழியா போயிட்டு இருக்கேன், அழுகையின் பள்ளத்தாக்கு சீசன் ஒரு சீசன் இருக்கு, அந்த சீசன்ல நம்ம எப்பயும் அழுதுட்டு தான் இருக்கும். இன்னொரு சீசன் தனிமையின் காலம் இருக்கு, அந்த டைம்ல ஆண்டவர் யாரோடய ஒட்டவே விட மாட்டார், அவரே அனுபவிக்க மாட்டார். ஈவன் கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லாட்டினா பேரண்ட்ஸா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அந்த தனிமை காலத்துல தனிமையா தான் நம்ம இருக்கணும். காத்திருப்பு காலம் இருக்கு, உட்கார்ந்து நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், ஆண்டவரே எப்ப தருவீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் உருவாக்குதலின் காலம் இருக்கு, அதுவுமே ரொம்ப ஒரு இதானதான். ஆண்டவர் வந்து அந்த கிரீன் சிக்னலே காமிக்க மாட்டாரு, நீ இன்னும் உருவாகிட்டு தான் இருக்க அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி நகைப்பின் காலம் இருக்கு, நம்ம ஜெபத்துக்கு பதில் வாங்குற காலங்கள் இருக்கு, ரொம்ப சந்தோஷமான வந்து காலங்கள் வந்து அதிகமா இருக்கு, யுத்தத்தின் காலங்கள் இருக்கு. அந்த காலத்துல நம்ம ரெஸ்டே எடுக்க முடியாது, யுத்தம் 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 யுத்தம். ஒரு சத்துரு போனா அடுத்த சத்துரு ரெடியா இருப்பான், ஒரு பிரச்சனை போச்சு அடுத்த பிரச்சனை ரெடியா இருக்கும். அதுதான் அது யுத்தத்தின் காலம். ஒரு சில நாள் இருக்கும், ஒரு சில நாள் ஒரு இயர் கூட ஒரு சில பேருக்கு இருக்கும். எப்பா இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, எப்பா இந்த வருஷம் தொட்டது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஒண்ணு விட்டா ஒண்ணு, நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். ஆனா இது வந்து இந்த காலங்கிறத நம்ம கணிக்காம இருந்திருப்போம். அதனால நம்ம கொஞ்சம் இதா இருந்தது. யுத்தத்தின் காலம் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வைங்களேன். அப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யுத்த காலம்னா வந்து முற்றுகை போட்டுருவாங்க, எதிரிகள் இருக்கிறத கணிச்சிருவாங்க, அவங்களே பிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே அடுத்து ஒரு 3 months 4 months இல்ல 6 monthsக்கு நம்ம லைஃப் வந்து ஒரு அப்நார்மலா தான் இருக்கும் அப்படின்றத கணிச்சிருவாங்க. ஒரு சில பேர் வந்து பஞ்சமே வந்துரும், ஏன்னா வெளியே அந்த முற்றுகை போட்டுருவாங்க, அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ண முடியாது, நிறைய இது இருக்கும் அந்த காலத்துல பிசிக்கலா பண்ணனால அவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து அந்த ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்றத நம்ம கணிக்காததுனால ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனை முடிஞ்சா ஏன் வருதுன்னா நீங்க இருக்கிறது யுத்த காலத்துல இருக்கீங்க, யுத்த காலத்துல நம்ம இருக்கும். ஆமா, அந்த யுத்த காலத்துல இருக்கும் போது நமக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை போச்சுன்னா அடுத்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதுல வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது, அது குறிப்பிட்ட சீசனுக்கு அந்த சீசனுக்கு அப்படிதான் வரும். அது வந்து ஒரு யுத்த காலம். அதுக்கடுத்து பாருங்க ஒரு இலைப்பாறுதல் காலம், எந்த பிரச்சனையுமே இருக்காது, ரொம்ப இலைப்பாறுதலான ஒரு காலமா இருக்கும். ஆண்டவர் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு இலைப்பாறுதல் காலம் வருகிறதா இருக்கிறது நாடு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சில பேருக்கு ஒரு சில வருஷங்கள் வந்து இலைப்பாறுதலா இருக்கும், அவங்களுக்கு வந்து அங்க இலைப்பாறுதல் இருக்கும், இங்க ஒருத்தவனுக்கு யுத்தத்துல இருக்கும். அதனால நம்ம வந்து யாரையுமே கணிக்க முடியாது. ஆண்டவர் ஒரு சில நேரம் மொத்தம் உலகத்துக்கே, நம்ம அந்த கொரோனா டைம்ல அது பாத்தீங்கன்னா ஹோல் வேர்ல்டே வந்து ஒரு ஒரு இதுலதான் இருந்துச்சு, அந்த ஒரு பீஸ்ல இல்லாம அது ஒரு போராட்டமான ஒரு யுத்தமா தான். அது ஒரு வகையில அது வந்து உலகமே சைலண்ட் வார் மாதிரி இருந்துச்சு, அது ஒரு பக்கம் அப்படியே இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, இப்ப வந்து எங்கேயோ ஒரு நாட்டுல யாரோ ஒரு
இடத்துக்கு எங்கேயோ நடக்குது. ஆனா நமக்கு வந்து இங்க இப்ப நிலவரத்தை பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து நமக்கு பீஸா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம கிட்ட அவங்கள மாதிரி இப்ப அந்த இது இல்ல அப்படின்னு சொல்லலாம். நோய் இந்த தாக்குதல் இல்ல அப்படின்னு சோ இதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த காலங்கள்லாம் எப்படி அறியலாம் அப்படின்னா ஆண்டவர் வந்து ஒரு சில நேரம் ராஜாக்களுக்கு முக்கியமா வந்து அது வந்து அந்த ராஜாக்களுக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி கொடுப்பார். நிறைய விஷயங்கள் வந்து ஆண்டவர் வந்து இந்த காலங்கள்லாம் இருக்கு. ஆண்டவர் வந்து யோசேப்பு இருக்குமா பார்வோன் ராஜாக்கெல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அவங்களுமே அதுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. நான் என்ன சீசன் வழியா போறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த காலத்துல அப்படிதான் இருப்பாங்க. எல்லாருமே ரசிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ரசிக்கப்படாதவங்களா இருந்தாலும் சரி, அந்த இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஒரு சில காலங்கள் ஓடி ஒளியிற காலமா இருக்கும். யாருமே நம்மள வந்து பாத்துடக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி தாவீது ராஜா கெபியா கொகையா ஓடுனது அதுக்கு தானே. அவருக்கு இத்தனையும் அபிஷேகம் பெற்றவர். அவர் அனாயிண்டட் பர்சனா இருக்கும் போதுதான் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. அவர் இன்னைக்கு அவரை துரத்துறதும் ஒரு அபிஷேகம் ராஜாவா இருந்தவர் தான் அவரும். இந்த மாதிரி மறைவின் காலம் அவங்க சபைக்குள்ளேயே நீங்க வந்து ஓடி ஒளியலாம். ஏன்னா சவுல் தாவீதுன்ற மாதிரி நீங்க வந்து ஒரு சில நேரம் ஒரு சில காலங்கள் ஆண்டவரே அனுமதிக்கிறான். அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. வேலை வாழ்க்கை ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல இதுலயே நீ அடைஞ்சுதான் இருக்கணும்ப்பா, நீ சேஃபா இருக்கணும்னா இதுக்குள்ளதான் இருக்கணும். அந்த அதுக்குள்ள இருக்கிறதுல மூச்சு முட்டி நமக்கு வந்து ஏப்பா செய்ய முடியாம நகல முடியாம இப்படி ஆட்டம் ஆடி அதுக்குள்ள ஆனா சேஃப், உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுப்பா. சபைக்குள்ள போய் ஆண்டவர் விட்டுருவாரு. சபையில கண்டினியூஸா பிரேயர் வச்சிட்டு இருப்பாங்க. 40 நாள் 50 நாள் பிரேயர். அதான் உங்களுக்கு பேலை வாழ்க்கை சில டைம். ஆனா நம்ம அங்க இருந்தாதான் நம்ம ஜீவன் வந்து பாதுகாக்கப்படும். அந்த மாதிரி அதை நம்ம தவறிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அதெல்லாம் உண்மையாமே ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வெளியே வந்தா பாதுகாப்பு இல்ல. அந்த பேலை வாழ்க்கையை வந்து ஆண்டவர் வந்து நியமிச்சு ஒரு பர்டிகுலரா ஆண்டவர் நியமிச்சிருக்காரு அப்படின்னு நாங்க கண்ணால நாங்க பார்த்திருக்கோம். அதை விட்டு நம்ம வெளியே நாங்க பேலை வாழ்க்கையில இருந்திருக்கோம். எங்க மக்கள்கிட்டையும் சபையில உள்ளவங்கள்ட்டையும் ஒரு இதெல்லாம் இந்த சீசன் இந்த 40 நாள் இந்த 50 நாள் ஆண்டவர் சமூகத்துல இருங்க, தவறிராதீங்க எச்சரிச்சும் தவறுனவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறதையும் நாங்க பார்த்திருக்கோம். ஏன்னா ஆண்டவர் நோவாட்டா ஸ்பெசிபிக்கா சொன்னாரு, யார் பேலையில இருக்காங்களோ அவங்கதான் காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு. ஆனா அவர் சொன்னதை கேட்காம சிரிச்சுட்டு இது பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு இது பண்ணவங்க இதெல்லாம் என்ன சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அசட்டா பண்ணிட்டு இருந்தவங்க ஜலம் வந்தப்ப அவங்க வந்து மூழ்கி போனாங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஓபன் பண்ணா உள்ளவங்களுக்கு ஆபத்தாயிரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சோ அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேலை காலம்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அவர் சமூகத்துல போய் உட்கார்ந்துணும், வரவே கூடாது. ஆண்டவர் நம்ம இப்ப அதுக்கடுத்து நம்ம அந்த வசனங்கள் தியானிப்போம். அவரா வெளியே திறந்து விடுற வரைக்கும் நம்ம வெளியவே வரக்கூடாது. வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆபத்து. கண்டிப்பா அந்த ஆபத்துல போனதை நாங்க வந்து கண்ணால நாங்க வந்து அதனால அந்த விஷயத்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அப்புறம் வந்து ரூத் இந்த பொறுக்கிற காலம் அதெல்லாம் நாங்க ரொம்பவே எங்க பர்சனல் இதெல்லாம் வந்து நீங்க பொறுக்கிற காலம் ஜாஸ்ஜெமி பேலை வாழ்க்கை ஜாஸ்ஜெமினே நீங்க வந்து சர்ச் பண்ணி போட்டேன். இந்த காலங்களே நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே இது ஒவ்வொரு காலத்தையும் தனித்தனியாவே நாங்க வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஆனா இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சனால ஆண்டவர்லாம் வந்து எப்படி சொல்ல அந்த ரூத் அந்த பொறுக்கிற காலம் எல்லாம் ஆண்டவர் இருக்கும்போது நீ பொறுக்கிற காலத்துலதான் இருக்கீங்கன்னு ஆண்டவர் வந்து தரிசனத்தின் மூலமா வார்த்தையின் மூலமா தீர்க்கதரிசன வார்த்தையின் மூலமா ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அப்படிங்கும்போது மனசு வந்து பார்க்கப்பட்டாச்சு. அப்ப வந்து பொறுக்கிற காலம்னா என்ன அர்த்தம்? நம்ம பொருளாதாரம் பொறுக்கி எடுத்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ரொம்ப நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்துல எல்லாம் இருக்க மாட்டோம். அன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிச்சா அப்படிதான். சாப்பாடுக்கு பஞ்சம் குறைவு இல்லாம தான் இருந்தது. அது வந்து அதான் சொல்றேன். ஆனா அன்னைக்கு உள்ளது அந்த காக்கா வச்சு எலியாவை ஆண்டவர் போஷிப்பார். எலியா வந்து பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனா காக்கா வச்சு போஷானா என்ன அர்த்தம்? அன்னைக்கு அவர் சாப்பிட தண்ணி குடிக்க அவ்வளவுதான் அவர் லைஃப். அதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே இல்ல. அதுதான் அவர் லைஃப். அதுக்கடுத்து ஒரு லைஃப் போறார். விதவை வச்சு போதிக்க போவார். அது கொஞ்சம் வேணா இத அதுவும் அதே மாதிரிதான் அவருக்கு கரெக்டா. ஆனா அவர் அந்த ப்ராஃபட்டிக்கு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாவு வந்து குறையல. அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமா தான் இருந்துச்சு. இதே மாதிரி வந்து நம்ம நிறைய காலங்கள் ஒவ்வொரு சீசன் நம்ம யோசேப்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர்லாம் வந்து சிறையிருப்புல போய் அடுத்த அதிபதி வாழ்க்கை ஒவ்வொரு காலங்களையும் நம்ம வந்து கணிச்சுக்கலாம். அப்புறம் இது எஸ்தருக்கு வந்து மொர்தெகாய் சொல்வாரு, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்த அப்படின்னா நீயும் அழிஞ்சு போவ, உன் தகப்பன் குடும்பமும் அழிஞ்சு போகும். அவர் ஓப்பனாவே சொல்லுவாரு, நீயே அழிஞ்சு போவ, தகப்பன் குடும்பம்னா என்ன? அவர்தான் அவர் சித்தப்பா, அவர்தான் சித்தப்பா.
நானும் அழிஞ்சு போவேன், நீயும் அழிஞ்சு போவ அப்படின்றதான் அவர் சொல்றாரு. ஆனா இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேற ஒரு இடத்துல இருந்து வரும் அப்படின்பாரு. அப்ப மௌனமா இருக்க கூடாத ஒரு காலம்னு இருக்கு. இது நிறைய பேர் புரியவே மாட்டேங்குது. எப்ப பேசணுமோ அப்ப பேசணும், எப்ப பேசக்கூடாதோ அப்ப பேசக்கூடாது. அப்ப எஸ்தர் வந்து அன்னைக்கு மௌனமா இருந்திருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு ரொம்ப இதாயிடும். ஒருவேளை உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா எஸ்தர் மாதிரி, எஸ்தர் ராஜாத்தி மாதிரி 3 நாள் உபவாசம் போட்டு கூட சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, இல்லைன்னா 3 நாள் உங்களுக்கு டைம் இல்லைன்னா 3 நேரம் ஏதோ இல்லைன்னா 1 நேரம் உபவாசம் போட்டு கூட அந்த விஷயத்தை நீங்க வந்து தைரியத்தை வச்சுக்கொண்டு அதை வந்து செய்யணும். ஸோ நம்ம சீசனை நம்ம அறிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப இதே மாதிரி தான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து உருவாக்குதல் காலத்தையும் ஆண்டவர் முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டார். துக்குள் துக்குளா உடைச்சு நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு சீசனையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திருப்தின்னு இல்லை, நம்ம மனதை வந்து பக்குவப்படுத்திக்கலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாம். நான் சொல்றேன்ல, இப்ப ஐயோ பொருளாதாரம் இதா இல்லையே, அப்ப பிசாசு தான் இதை இந்த பொருளாதாரத்தை எடுத்துட்டானோ அப்படின்ற மாதிரி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அதை நியமிச்சதே ஆண்டவர் தான். நீ தான் பொறுக்கி தான் ஒவ்வொரு நாளும் அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற இது வேற. சத்ரு வந்து நம்ம பொருளாதாரத்தை எடுக்கிறதுன்றது வேற காலம். ஆனா உண்மையாமே கர்த்தரே நம்மள நியமிச்சிருந்தாருன்னா அதுல வந்து நம்ம இது பண்ணிதான் ஆகும். அது ரொம்ப நாள் இருக்காதக்கா, புற காலங்கள் ரொம்ப நாள், கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க வந்து அந்த இடத்துக்கே அதிபதியா மாறின மாதிரி மாறிட்டாங்க. அதுக்கடுத்து 6 படி அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து அவங்க வந்து அந்த ஓனரா ஆயிட்டாங்க, ஓனரா மாறிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு சீசன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது ரொம்ப ஆண்டவருடைய வசனத்தின் மூலயமா ஆண்டவர் தான் உங்ககிட்ட இண்டிகேட் பண்றாரு அப்படின்னா இந்த சீசன்ல தான் நம்ம நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் எல்லாம் நல்லா தியானிங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்க, எதை நம்ம பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படிங்கறத நல்லா அந்த சீசன் நல்லா மெடிடேட் பண்ணீங்கன்னா அது நமக்கு இன்னும் பிரயோஜனமா இருக்கும். அடுத்து இன்னொரு சீசன் பத்தி நம்ம ஒரு இது பார்க்கலாம். ஆண்டவர் வந்து வசனத்து மூலமா பேசுறான் பாப்போமா. இது வந்து சொப்பனத்து மூலமா வந்து பேசுறது. அது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். இவர் அந்த பானபாத்திரக்காரனுக்கு வந்து யோசேப்பு வந்து சொல்வார், கனி தரும் காலம். நம்ம அநேகருக்கு வந்து இந்த சொப்பனங்கள் வரும். ஃபுல்லா ஃப்ரூட்ஸா இருக்கிற மாதிரி, ஃபுல்லா வெஜிடபிள்ஸா இருக்க மாதிரி, இல்ல ஏதோ ஒரு மரத்துல வந்து ஃபுல்லா கனி வந்து நிறைய கொடுத்துருக்க மாதிரி. இதுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து நிறைய அர்த்தம் கொடுப்பாங்க. ஆனா இது வந்து ரொம்ப வெளிப்படையான ஒரு இதுதான். இது வந்து கனி தரும் காலம், ஃப்ரூட்ஃபுல் சீசனுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. அதான் என்ன அர்த்தம், ஒரு கனி இருக்கும் போதுதான் அவர் சொல்றாரு, நீ அந்த கனிகளை பறிச்சு அதை பிழிஞ்சு ராஜாக்கு வந்து நீ கொடுக்குற, அதான் வந்து குடிக்கிறாரு அவரு. அதாவது என்ன அர்த்தம், என்கிட்ட கனி இருந்தாதான் நான் எனக்கும் பிரயோஜனமா இருப்பேன், நான் பிறருக்கும் நான் பிரயோஜனமா இருப்பேன். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சீசன் தான் வந்து அது. கனியா இல்ல காயா இருந்துச்சு, வெறும் மொட்டை மரமா இருந்துச்சு, நம்மள யாரும் நமக்கும் பிரயோஜனம் இல்ல, பிறருக்கும் அது பிரயோஜனம் இல்ல. இந்த மாதிரி சிம்பாலிக்கா ஆண்டவர் காம்பார். சோ அதையே நீங்க வந்து வச்சு நீங்க இது பண்ணி, அப்போ நீங்க அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை பயன்படுத்தி ஃப்ரூட்ஃபுல் சீசன் சொல்லிக்க என்ன நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே, நான் எனக்கும் பிரயோஜனமா இருக்கணும், என்னுடைய வாழ்வு அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும், அதே மொத்தமா அநேகருக்கும் நான் வந்து பிரயோஜனமா இருக்கணும்னு சொல்லி நம்ம இது கேட்கணும். ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி கொடுத்தாருன்னா ஓகே அவரா பார்த்து செய்வார் அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. அடுத்து அநேகர் வந்து போற ஒரு காலம் வந்து காத்திருப்பு காலம். அதை நீங்க வந்து நிறைய வெளிப்பாடுகள் மூலமாவும் நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு முறை நான் வந்து ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அன்னைக்கே நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்காக ஆர்வமா இருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அன்னைக்கு நான் வந்து வாசிக்கும் போது, ஆனா எனக்கு ஒரு இது இருந்துச்சு, பண்ணுவோமா பண்ண வேணாமான்னு தெரியல, ஆனா ரொம்ப ஆர்வத்துல இருந்தேன். அப்ப வந்து அன்னைக்கு நான் படிக்கும் போது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீ எனக்கு முன்னே கீழ்காலுக்கு இறங்கிய போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன், நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். இந்த வார்த்தையில இருந்துச்சு. நான் நார்மலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கதையா நம்ம வந்து முடிச்சிடலாம். ஆனா அந்த இடத்துல வந்து தெளிவா இருக்கு, நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு அப்படின்னு. அப்ப இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு வெளிப்பாடு அந்த இடத்துல வருது. அப்ப ஆண்டவர் வந்து நம்மள 7 நாள் காத்திருக்க சொல்றாரு. 7ஆவது நாள் ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்பதான் நம்ம செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில நேரம் பாத்தீங்க அப்படின்னா இருதயம் வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கும், ஒரு சில நேரம் அது இல்ல நம்ம அது ஏன்னா உடனே செய்யணும்னு நம்ம மனதளவுல நம்ம ரெடியா இருக்கும் போது ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணும்போது நம்மளால அதை ஏத்துக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தாமதமாகும். ஆனாலும் சரி ஆண்டவர் சொல்லிட்டு நம்ம வந்து அதை செய்யாம விட்டோம்னு வைங்களேன், அதுக்கடுத்து பெரிய பிரச்சனையில போய் மாட்டுறதுக்கு நம்ம வந்து அமைதியாவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருந்தாச்சு. அடுத்து வந்து கரெக்டா 7 நாள் ஆகுது. 7 நாள் ஆனதுக்கு அப்புறம் நான் 8ஆவது நாள் யோசிக்கிறேன், ஆண்டவரே 7 நாள் முடிஞ்சிருச்சு, நேத்தோட நீங்க சொன்னது முடிஞ்சிருச்சு, இப்ப நான் இந்த விஷயத்த செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பைபிள் வழியா என்கிட்ட பேசல. ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றாருன்னா 7 நாள் சொல்லி பைபிள் இந்த இதுல சர்ச் பண்ண சொன்னாரு. இதுல அப்ப நான் 7 நாள்னு போட்டேன். 7 நாள் போட்டா நிறைய தான் வருமே பைபிள்ல, 7 நாள் நிறைய இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் என்னுடைய கண்ணு வந்து பட்டது என்னன்னா நோவா அந்த பேழையில உள்ள 7 நாள் தான். அப்ப ஆண்டவர் வந்து
இதெல்லாம் ஆவியானவர் பேசுறதா, நீ இதை எடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் போய் படிக்கிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்கு. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன் இடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேலேலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேலைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை விட்டான். பேலையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அதை கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். இதுதான் ஆண்டவர் வந்து அன்னைக்கு செஞ்சது. ஃபர்ஸ்ட் 7 நாளுக்கு முன்னாடி நீ வந்து இது பண்ண புறா வந்து போய் இடமே இல்லாம இருந்துச்சு. அதாவது ஆவியானவர் ஒரு சமாதானத்தை தரல. 7 நாள் கழிச்சு திருப்பி வந்து விடுறாரு. அது ஒரு ஒலிவ இலையை குத்தி கொண்டு வந்தது. ஒரு நம்பிக்கையின் அடையாளம். ஓகே, ஒரு கிரீன் சிக்னல். ஆண்டவர் நமக்கு வந்து சரி ஓகே நீ போ. அப்ப அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து 7 நாள். இது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு தான், அதனால 7 நாள். ஒரு சில பேருக்கு வருஷ கணக்கா ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. வெயிட் பண்ணுன்னு சொன்னதோட சரி, அடுத்த அந்த கிரீன் சிக்னலுக்கான வசனமே வராது. நீ எழுந்து காரியத்தை நடப்பி மகனே, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்ற அந்த மாதிரியே வரவே வராது. அந்த பர்டிகுலர் காரியத்துக்காக ஜெபிக்கும் போது சொல்றேன். கண்டிப்பா. அப்ப ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு கிரீன் சிக்னலே தரல. அப்ப நம்ம வெயிட்டிங் சீசன்ல தான் வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் இல்லலாம் வந்து போஸ்டிங் போடுவாங்க. போட்டும் போது வெயிட்டிங் சீசன்லயே வச்சுட்டு ரொம்ப காலம் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவரும் நம்மள ஒரு சில காரியங்களுக்காக வெயிட்டிங்லயே போட்டு வைப்பாரு. அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு 7 நாள் நமக்கு வெயிட்டிங் டேஸ் தான். அந்த 7 நாள்ல நம்ம எதுவும் பண்ண முடியாது. உட்கார்ந்தா ஆகணும். அவசரப்பட்டு முடிவெடுத்துற கூடாது. ஏன்னா அங்க பெரிய பிரச்சனை, ஜலம் வந்து மேல வரைக்கும் நிக்குது. இளைப்பாற இடம் இல்ல. நான் அதை மீறி நம்ம வெளியே போனோம்னா கண்டிப்பா ஆபத்து தான். இவ்வளவு நாள் நம்ம பேலைக்குள்ள இருந்ததுக்கே அர்த்தம் இல்லாம ஆயிரும். பேலைனா என் ஆண்டருடைய சமூகத்துக்குள்ள ஆண்டருடைய மறைவுல இருந்ததுக்கே அர்த்தம் இல்லாம ஆயிரும். ஆண்டர் எல்லாம் தெரிஞ்சவர் தான். நம்மள ஒரு வெயிட்டிங்ல வச்சிருக்காரு அப்படின்னா வெளியே ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ நம்மள பாதுகாப்புறதுக்காக தான் ஆண்டர் வெளியே வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு கிரீன் சிக்னல் ஆண்டர் காமிச்சிட்டான்னா தாராளமா நீங்க வந்து போலாம். அதுக்கப்புறமும் நீங்க உட்காந்து கிடியோன் மாதிரி வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கறவங்க கேட்பாங்க, கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா ரொம்ப அளவுக்கு மீறின கன்ஃபர்மேஷன் கேட்டுறக்கூடாது. அது வந்து கீழ்ப்படியாமைக்கு, அவிசுவாசத்துக்கு வந்து இதாயிரும். இது சொன்ன மாதிரிதான். நம்ம இப்ப சீசனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் அது முக்கியமா அந்த வெயிட்டிங் சீசன்லாம் நம்ம வந்து ஆண்டவர் சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இது கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தாராளமா கண்டுபிடிக்கலாம். வசனத்தின் மூலமா கண்டுபிடிக்கலாம். ஆண்டவர் நமக்கு சொப்பனத்தின் மூலமா கூட வெளிப்படுத்துவாரு. ஆண்டவர் நம்ம வெளிப்பாடுகள் மூலமா கூட நமக்கு வந்து ஆண்டவர் வந்து காத்திருப்பு காலம்னு நமக்கு தெரிஞ்சிரும். ஆனா ஏன்னா ஒரு சில நேரம் ஆண்டவர் பதிலே தரல. ஒண்ணு ஆண்டவர் தந்தா எஸ்ன்னு சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா நோன்னு சொல்லி நெகட்டிவ் சிக்னல் காமிச்சிருப்பாரு. ஆனா ஒரு சில இடத்துல ஆண்டவர் வந்து பதிலே சொல்ல வெயிட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த காத்திருப்பு காலத்துல நம்ம வெளிப்பாடுகளை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்ட் நமக்கு வந்து இருக்கும். ஸோ ஏன்னா அது எவ்வளோ பீரியட் ஆகும்ன்றது நமக்கு தெரியாது. அதனால ஆண்டவர்கிட்ட அந்த நேரங்கள்லாம் வெளிப்பாடு கேட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறேன். உண்மையாலுமே உங்களுடைய சீசன் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா இனி ஒரு நாட்கள்ல நீங்க கண்டுபிடிங்க. உங்களுடைய முந்தின சீசன் என்ன, இப்ப இருக்க சீசன் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது நிச்சயமா அதை பார்க்கிற பிறருக்கு அது பிரயோஜனமா இருக்கும். இப்ப ஆண்டவர் வந்து இந்த வருஷம் எங்களுக்கு எல்லாம் சபைக்கு வந்து கொடுத்த வாக்குத்தத்தம் உன்னை பயன்படுத்தும் ஆண்டு அப்படின்னா அப்ப எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு சீசன் இது. கண்டிப்பா ஒரு சில இதெல்லாம் அமைதியா இருக்க சொல்லிடுவார். அதான் உருவாக்குற சீசன்னா ஆண்டவர் வந்து நம்மள வெளியே பயன்படுத்தல, நம்ம உள்ள உருவாகிட்டு தான் இருக்கோம்னு அர்த்தம். ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் பிரத்யட்சமாய் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். சோ இந்த இயர்ல நான் பயன்படுத்துவேன் அப்படின்னா இந்த இயர்ல நம்மள வெளியே கொண்டு வராரு அப்படின்னா வந்து அந்த மறைமுகமா இருக்கிற சீசன் எல்லாம் தாண்டி நம்மள வெளியே கொண்டு வந்த ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி நீங்களும் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்க குடும்பமா ஒரு சீசன்ல போயிட்டு இருந்தாலும் சரி, அது என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை பார்க்கிற மற்றவர்களுக்கு எங்களுக்கு அது வந்து பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ப்ரேயர் பண்றோம். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அது சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.